நெல்லையில் சிறுவன் விழுங்கிய LED பல்பை அறுவை சிகிச்சை மூலம் அரசு மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். மூச்சுக்குழாயில் சிக்கிய சிறிய ரக LED பல்பு, துடிதுடித்து போன 3 வயது சிறுவன், அல்லல் அடைந்த பெற்றோர் என சற்று நேரம் பரபரப்பாக காணப்பட்டது நெல்லை அரசு மருத்துவமனை. தூத்துக்குடியைச் சேர்ந்த அருண் கணேஷ் என்பவரின் மகன் இவான் சனிக்கிழமையன்று வழக்கம் போல வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது சிறிய ரக LED பல்பை விழுங்கியுள்ளார். மூச்சுக்குழாயில் சிக்கிய LED பல்பால் மூச்சுவிட முடியாமல் துடிதுடித்து போன சிறுவனின் நிலையை கண்டு அவரது பெற்றோர் பதறினர். இதனையடுத்து தூத்துக்குடி மாநகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். எக்ஸ்ரே, ECG போன்றவற்றின் மூலம் சிறுவன் விழுங்கியது LED பல்பு என்பதை உறுதி செய்தனர். அங்கு அவருக்கு மேல் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பல்பை எடுக்க முடியவில்லை. இதனையடுத்து அரசு மருத்துவமனையை நாடினர். பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் பரிந்துரை பேரில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி முன்னிலையில் காது மூக்கு தொண்டை நிபுணர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். வெற்றிகரமாக LED பல்பை அகற்றினர். ரிஜிட் பிராங்கோஸ்கோப் என்ற ஒரு உயர்தர கருவி மூலமாக சுமார் 50 லட்சம் மதிப்புள்ளது. நமது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நமது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்ட சிறப்பான கருவியாகும். மூச்சுக்குழாயில் இருந்த LED பல்பை அகற்றி நிம்மதி பெருமூச்சு விட செய்த மருத்துவர்களுக்கு இவானின் பெற்றோர் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். எங்களுக்கு எங்க போறது, இது எப்படி சரியாகும் ஒரு பதட்டம், பயம், அது எங்களுடைய ஃபீலிங்ஸ். அது அந்த நிமிஷத்துல அதை நாங்க டீப்பா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு என் பையன் நல்லா இருக்கும், அதுக்கு நன்றி எல்லாருக்குமே. உயிரோடு விளையாடிய பல்பை அகற்றி சிறுவனின் வாழ்வில் ஒளியேற்றிய அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன.